பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது வந்து பெங்களூர் ஃபேமஸான இடம். பெங்களூர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவிபுரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ அதை தான் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பெல் ஐக்கன் தட்டிங்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எங்கே பார்த்தீங்களா, மக்கள் சேர்ந்து நம்மள உள்ள போய் பார்ப்பாங்க. எப்படி ஒரு வைப்பாக போய்ட்டு வரலாம். வாங்க எப்படி பார்க்கலாம், வாங்க எப்படி பார்க்கலாம், வாங்க நம்மளுக்குள்ளே வாங்க. எல்லாமே இருக்குங்க. இது என்ன சாப்பிடணுமோ அது சொன்னாங்க, சுட பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எல்லா இது வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் டிக்கா. இது அதாவது நெருப்பில் வச்சு சுட்டு கொடுப்பாங்க பன்னீர் டிக்கா. ஆமாங்க, பன்னீர் டிக்கா தான் பார்த்துட்டு. இது வந்து ஸ்ப்ரிங் ரோல்னுவாங்க, உருளைக்கிழங்குல பண்ணிடுறது ஸ்ப்ரிங் ரோல் அது. ஸோ அதை தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அதுதான் வாங்கி சாப்பிடுவோம். வேறு லெவலுக்கு வேறு மாதம். அது எதுலேயே வந்து அனுமன் பாதாம் பால் அது ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கிடைக்குங்க. எல்லாமே கிடைக்குனாக்கா சாப்பிட்ற பொருள் என்ன கிடைக்கும். சரிங்களா, என்ன இந்த ஒரு கடையில் போய் இது வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அப்பயே ஃப்ரெஷ்ஷாக அப்பயே சுட பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. பார்த்தீங்களா கூட்டம் எப்படி பார்த்தீங்களா. வாங்க முன்னாடி போய் பார்ப்பாங்க, எப்படி பார்க்கலாம். வாங்க செம்ம கூட்டங்க. நீங்கள் சண்டே வேறு சரியான கூட்டம். இடமே வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் இது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது இடம். யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் இதை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே முன்னாடி போய்ட்டு பார்ப்பாங்க. சரியான கூட்டங்க. நீங்கள் சண்டேயில் பயங்கரமான கூட்டம். நான் வந்திருக்கேங்க, இது 2வது வாட்டி வந்திருக்கேங்க. ஸோ நான் ஏதோ ஒரு வேறு வழியாக வந்தேங்க. வேறு வழியாக வந்தப்போ சரி ஏதோ ஒரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். சரி இங்கே வந்து பார்த்தப்போ தான் தெரியுது என்னுடைய டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பானிபூரி ஐட்டம் எல்லாமே சாப்பிட்லாங்க. வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பஞ்சு மிட்டாய்ங்க, ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய். இதுவும் வந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி இது பாருங்கள். நம்ம டேஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஒரு கடை தவறாமல் இது மாதிரி தாங்க கூட்டம். ஒரு கடை தவறாமல் இது மாதிரி தான் கூட்டம். என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. சரியான கூட்டம். ஆமாம், பாருங்களேன். நீங்கள் யாராவது அந்த பக்கம் போய் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட போங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்கி சாப்பிடுங்க. எந்த சாப்பிட போனாலும் எல்லாம் சுட கிடைக்குங்க. நம்ம சொன்னோம்னா இது சொன்னோம்னாக்க நமக்கு அது மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்லாங்க, விரும்பி சாப்பிட்லாம். நம்பிக்கையோட தரத்தோடு சாப்பிட்லாம். தரமாக இருக்கும். ஆனால் ரோடை வந்து நல்லா போட்டிருக்காங்க. சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டு நல்லா க்ளீனாக இருக்குது ரோடெல்லாம். ஸோ கொஞ்சம் மழை வந்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் மழை பெஞ்சுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. மற்றபடியெல்லாம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. இடமும் நல்லா நீட்டாக இருக்குது. இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா நிறைய பால் எங்கே வருனது இங்கே பாதாம் பால் ஒன்லி 45 rupees தாங்க. வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் இந்த ரோட்டில் வந்து ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அதை தான் பாருங்க. ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. உள்ள பெருமாள் இருப்பார். யாராவது வந்தீங்கன்னா அந்த கோயிலும் போயிட்டு போங்க. ரொம்ப பிரமாதமான கோயில் போகுது. ரொம்ப அருமையான கோயில். நான் அந்த உள்ள போகல, நான் போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை. வாங்க கூட்டத்தை பாருங்கள். சாரமாக கூட்டங்க, செம்ம கூட்டம். இன்றைக்கி சண்டேன்றதுனால சரியான கூட்டம். ஆனால் மற்ற நாளில் கூட இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜிலேபி பார்த்தீங்களா, சுட செஞ்சு வச்சுருக்காங்க. சுட ஜிலேபி. ஆமாம், அதோட எண்ணெய் இது. சுட செஞ்சு வச்சுருக்காங்க. அதே வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க, நல்லாயிருக்கு. வாங்க அப்படியே முன்னாடி போய்ட்டு பார்ப்பாங்க. வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இந்த ரோமாலி ரொட்டி கூட விளையாடுறாங்க, பறக்கிறாங்க. அப்படியே ரோமாலி ரொட்டி கூட பறக்கிறான் பாருங்கள். பாருங்களேன், இவனோட வெட்டிங்களை பாருங்கள் எப்படி பண்ணுறான் பாருங்கள். ரோமாலி ரொட்டி நம்ம வந்து ஒரு ரோமாலி ரொட்டி தான் சொல்லியிருந்தோம். பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, ரோமாலி ரொட்டி கூட எப்படி விளையாடுறான் பாருங்க. அவன் அப்படியே பறக்க விட்றாங்க. அவன் தெருக்கி விட்டு போடுறாங்க ரோமாலி ரொட்டி. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. பாண்டல் மேலே போட்டான். ரோமாலி ரொட்டி ரெடி. அப்புறம் பார்த்திங்கன்னா அது எடுத்து அப்படியே தோசை, வெரைட்டியான தோசைலாம் போடுறாங்க. என்ன நமக்கு தோசை என்ன தேவையோ அதை தோசை போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தாங்க எல்லாமே கேட்டோம்னா சுட அப்பவே நம்ம கண் முன்னாடியே எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து குருதேவ். சரிங்களா, இந்த ஹோட்டலில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இட்லி சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக. நம்ம பாதாம் பால் வாங்கியாச்சு. அந்த அனுமன் பாதாம் ரொம்ப பிரபலமான அனுமன் பாதாம். அது அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுதான் ஒன்று வாங்கியிருக்கேன் கடைசியாக. வாங்க பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே நம்மளுக்கு நம்ம இந்த எஸ்டேட்டுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து பதிவு போகலான்னு நினச்சேன். சரி வந்து போட்டாச்சு. ஸோ வந்து சாப்பிட்டாச்சு.
எல்லாம் ஒரு தரமாகவும் ஒரு மாதம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு வரும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பாய், சியோ.